தமிழ் வணக்கம். காசாவில் மறுபடியும் போர்க்கள யாகம், இனம் தின்னும் பேய்களினுடைய நாடகம். தென்புல காசாவில் குண்டுவீச்சு 24 பேர் மரணம், 74 பேர் படுகாயம். இதுவரை நேற்று ஞாயிறில் இருந்து இன்று காலை வரை 45 பேரை கொன்று தள்ளி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகள். பின்புறம் இருந்து துப்பாக்கி பிரயோகம், இஸ்ரேலிய படைகளில் 2 பேர் மரணம். பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல். காசாவில் யுத்த நிறுத்தம் நூலில் ஆடுவதாக சர்வதேச நிபுணர்கள் கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய கௌரவ குறைவை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தவில்லை, உள்ளூரில் இருக்கும் ஆயுத சிறு குழுக்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் சமாதானம். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்று சிறிய பாம்பையும் பெரிய தடியால் அடியுங்கள் என்று உத்தரவு. ஹமாஸ் அமைப்பிற்கும் யுத்த நிறுத்தத்தில் நாட்டமில்லை, இஸ்ரேலுக்கும் யுத்த நிறுத்தத்தில் நாட்டமில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருவருக்கு மட்டும் யுத்த நிறுத்தத்தில் நாட்டம் இருக்கின்றது. இதனால் இருவரையும் சமாதானப்படுத்தி ஒரு தீர்வை எட்டி தொட முடியவில்லை. அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவ் அவசரமாக இஸ்ரேலுக்கு பறந்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டியது அமெரிக்கா, ஹமாஸை கட்டுப்படுத்த வேண்டியது துருக்கி, கட்டார், எகிப்து. இந்த நால்வரினாலும் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் மறுபடியும் வெடித்திருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலினால் 2 இஸ்ரேலிய இளம் இராணுவத்தினர் பலியாகி இருக்கின்றார்கள். ஹமாஸ் தான் செய்தது என்று இஸ்ரேல் கூறுகின்றது. ஆனால் யுத்த நிறுத்தத்தை தாம் மீறவில்லை, இதை செய்தது தாம் அல்ல என்று ஹமாஸ் அமைப்பு மறுத்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் தமது படைகளினுடைய இழப்பிற்கு தாம் முன்னைய காலத்தில் எப்படி தாக்குதலை நடத்தினோமோ அதுபோல தாக்குதலை நடத்துவோம் என்று சீறி எழுந்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் தென்புல காசாவில் முதலில் 24 பேர் மரணமடைந்து 74 பேர் படுகாயமடைந்தார்கள். அல் அவுடா வைத்தியசாலையில் இந்த உடலங்கள் இருக்கின்றன. அதேவேளை அதை தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் இப்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி மொத்தம் 45 பேர் இந்த யுத்த நிறுத்தத்தில் மரணமடைந்திருக்கின்றார்கள். 2 இஸ்ரேலிய படைகள் கூடவே மரணம், 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். யுத்த நிறுத்தம் முடிந்து விட்டதா, முறிந்து விட்டதா என்ற கேள்விக்கு யுத்த நிறுத்தம் இருக்கின்றது என்றால் இந்த 45 உடலங்களுக்கும் யார் பொறுப்பு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு வியாக்கியானம் தந்திருக்கின்றார். ஹமாஸ் அமைப்பு இதை செய்ததாக உறுதி செய்ய முடியவில்லை. அங்கு பலவேறு ஆயுத குழுக்கள் இருக்கின்றன. அமைதியை குலைப்பதற்காக அவர்கள் இவ்வாறான வேலையை செய்திருக்கலாம் என்று சமாதானம் கூறியிருக்கின்றார். ஆனால் இவ்வாறான ஒரு காரியம் நடக்குமாக இருந்தால் சற்று பொறுத்திருந்து பார்ப்பதற்கு இஸ்ரேலினால் இயலாமல் இருப்பதற்கும், இஸ்ரேலுக்கு உடனடியாக தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதற்கும், இஸ்ரேல் இப்படி 2 மரணமடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறி அடுத்த கட்டமாக செல்லாமல் தானே தாக்குதலை நடத்தியதற்கும் என்னதான் காரணம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் எழுதியிருக்கின்ற கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. இப்பொழுது போர் நிறுத்தமானது முறிந்து துண்டு துண்டாக ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கடைசி இடத்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கின்றார். இந்த யுத்த மீறலானது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம் என்று கூறுகின்றார். ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைதியின் ஜனாதிபதி என்று மகுடமிட்டு பட்டம் சூழ்த்தி புகழாரம் சூட்டி வாழ்த்தி இருந்தார்கள். இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற சம்பவமானது அந்த பட்டத்தை சூறாவளி காற்றில் சிக்கிய கடதாசி போல சுழற்றி வீசி இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு இஸ்ரேலில் ஓர் அமைதியை ஏற்படுத்தி விட்டார் என்று நோபல் கமிட்டியினர் அவருக்கு நோபல் பரிசை வழங்கி இருந்தால் இந்த யுத்த நிறுத்தத்தின் பின்னர் எந்த முகத்துடன் உலக சமுதாயத்தை நோபல் கமிட்டி பார்த்திருக்கும் என்பதை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இஸ்ரேல் ஹமாஸ் இருவரிடையே போர் வெடித்திருக்கின்றது. இப்பொழுது கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறினாலும் நிலைமை கைமீறி போய்விட்டது. இஸ்ரேலை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பை தான் எடுக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதேபோல ஹமாஸ் அமைப்பை கட்டுப்படுத்துகின்றேன் என்கின்ற பொறுப்பை துருக்கி, எகிப்து, கட்டார் ஏற்றிருந்தன. இந்த 4 நாடுகளையும் மீறி இந்த இருவரும் மோதி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலினுடைய நோக்கம் தெரியாவிட்டாலும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance கட்டாரில் இருந்து வெளிவருகின்ற அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்களானது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை காட்டுகின்றது. இரண்டாவதாக அமைதிப்படை ஒன்று
அங்கு இறங்காமல் இப்படியான நிகழ்வுகளை தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதையும் அது காட்டுகின்றது. எனவே இந்த இரண்டு விடயங்களும் நடைபெற்றாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹமாஸ் அமைப்பின் கைகளில் ஆயுதம் இருக்கும் வரை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று வளைகுடா நாடுகளும் கருதுவதாக அவர் அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மேலும் இப்போதைய நிலையில் பாதுகாப்பு வலையாக்கம் ஒன்று அங்கே அவசியம். பொறுமை குலைந்தவர்களாகவும் போரினால் மனம் துன்பப்பட்டவர்களாகவும் ஏறத்தாழ டிப்ரெஷன் நிலை போன்ற ஒரு மன அழுத்தம் அனைத்து தரப்பினரிடையேயும் நிலவுவதனால், நம்பிக்கை வறட்சி ஒன்று எல்லோரிடமும் இருப்பதனால் சமாதானத்தின் பக்கமாக ஸ்டியரிங்கை திருப்ப முடியாத சூழ்நிலை அனைத்து தரப்பினரிடையேயும் இருப்பதையும் மறக்க முடியவில்லை. அதேவேளை சர்வதேச படைகள் ஒன்றை இறக்குவதாக இருந்தால் சர்வதேச படைகளையும் இஸ்ரேலிய படைகளையும் ஹமாஸ் அமைப்பு வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய கண்களை கொண்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாகும். மேற்கு நாடுகளினுடைய படைகளாக அவை இருக்குமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பு அவர்களுடன் சமரசம் காண முடியாத நிலை வரும். மேலும் ஒரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு படைகளை விட அமைதி படைகள் மிக மோசமான செயல்களை செய்த வரலாறுகள் உலக அரங்கில் இருக்கின்றன. எனவே அமைதி படைகளுக்கும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் இடையே என்னதான் வேறுபாடு என்றால் எந்த வேறுபாடையும் தரக்கூடியவாறு இருதரப்பின் ஒழுக்கங்களும் இருந்ததா என்பதற்கான எந்த ஆய்வுகளும் உலக அரங்கில் இல்லை. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 9 கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் இஸ்ரேல் குண்டு வீசியது. இந்த குண்டு வீச்சுக்கு இஸ்ரேல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கட்டார் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தது. இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஆனால் மன்னிப்பு கேட்டது நல்ல விடயம்தான், அது மட்டும் போதாது. இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு உரிய மனப்பக்குவத்தை இருவரும் அடைய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய தூதுக்குழு தலைவர் ஸ்டீவ் விட்கோ கூறியிருக்கின்றார். இப்பொழுது நடைபெற்றிருக்கும் சண்டையிலே இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்காக அவர் இஸ்ரேல் நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னதாக ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். CBS செய்தி ஸ்தாபனத்திற்கு 60 நிமிடங்கள் வழங்கிய பேட்டியில் இக்கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் ஹமாஸ் அமைப்பிற்கு அருகே இருந்ததை வெறுப்பதாக கூறியிருக்கின்றார். அதுபோல இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகுவும் முன்னேற்றகரமாக எதையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆகவே ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் தங்களுடைய பாக்கெட்டுகளில் கைகளை வைத்தபடி கைகுலுக்க மறக்கின்றார்கள். இந்த இருவரையும் கைகுலுக்க வைத்து போரை நிறுத்துகின்ற பெரும் பாட்டை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கின்றது. விருப்பமில்லாத இருவரை திருமணம் செய்து வைத்தது போன்ற அவலமான ஒரு நிலைக்குள் இந்த அவசர முடிவு வந்திருக்கின்றது. அதேவேளை நேற்று ஹமாஸ் அமைப்பினர் எகிப்தில் அடுத்த கட்ட பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயாரில்லை என்பது இதுவரையான செய்தியாகும். இந்த நிலையில் ஈரான் நாடும் சும்மா இல்லை. இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்தார் என்று கூறி ஒருவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கின்றது. ஈரானுடைய குவாம் சிறை கொட்டடியில் இது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோதலானது இஸ்ரேலினுடைய தோல்வியோ ஹமாஸினுடைய தோல்வியோ அல்ல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சமாதான திட்டத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலாகவே இருக்கின்றது. யாரும் அந்த திட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி குலைக்க வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் யுத்தம் ஒன்று வெடிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றது. ஹமாஸை பொறுத்தவரையில் யுத்தம் ஒன்று வெடிக்குமாக இருந்தால் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் தப்பி பிழைக்கலாம் என்று காத்திருக்கின்றது. இந்த இருவரையும் மடக்கி காரியத்தை முடிப்பதற்கு அமெரிக்கா ஓடிக்கொண்டிருக்கின்றது. அன்று இந்த போரை திட்டமிட்டு விதைத்தவர்கள் இன்று அந்த போரினுடைய அறுவடையை காண்கின்றார்கள். இதை நிறுத்த முடியாமல் அவர்கள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. அதேவேளை ஹமாஸ் அமைப்பும் தோற்றுவிட்டதாக கூற முடியாது. அவர்கள் கைதிகளை ஒப்படைத்திருப்பதானது அவர்களினால் தொடர்ந்து கைதிகளை வைத்து பேண முடியாத நிலையில் கைகழுவி விட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும். கைதிகள் இருந்த பொழுதும் இஸ்ரேல் தாக்கியது, கைதிகள் இல்லாவிட்டாலும் அது போன்ற தாக்குதலையே இஸ்ரேல் நடத்தியது. எனவே இஸ்ரேலினுடைய தாக்குதலில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் கைதிகள் இருந்தென்ன விடுதலையாகி என்ன இரண்டும் ஒன்றுதான் என்பது ஹமாஸினுடைய நிலைப்பாடு என்பது கவனிக்கத்தக்கது. மேலும் ஹமாஸினுடைய பல இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. காசா முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் காசாவை அபிவிருத்தி செய்வதற்கு $50 பில்லியன் உடனடியாக வேண்டும் என்று அமெரிக்க பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோ கூறியிருக்கின்றார். ஆனால் யுத்தத்தை நிறுத்துவதற்கு $100 பில்லியன் கொட்டினாலும் அது முடியாது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
வணக்கம் உறவுகளே, வணக்கம். உலக பந்திலே ஒரே ஒரு இனம் உலகம் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று பேசிய இனமாக இருப்பதனால் உலகம் முழுவதிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள். இதை விளக்க எளிமையான ஓர் உபகதையை கூறுகின்றேன். உலகத்தில் எல்லா இனங்களுக்கும் நாட்டை வழங்கினீர்களே, ஏன் தமிழனுக்கு மட்டும் நாட்டை வழங்கவில்லை என்று சிவபெருமானிடம் உமாதேவியார் கேட்டாராம். அதற்கு சிவபெருமான் சொன்ன விளக்கம் இதோ, தமிழனுடைய கடிதத்தை பார். உலகம் சிவமயம் என்று எழுதியிருக்கின்றான். உலகம் என்பதை முதலாவதாகவும் சிவமயம் என்பதை இரண்டாவதாகவும் எழுதியிருக்கின்றான். எனவேதான் தமிழனுக்கு நாட்டை வழங்காமல் இந்த உலகத்தையே வழங்கியிருக்கின்றேன். உலகத்தை கையில் வைத்திருக்கும் உலகத்தின் உன்னதமான புத்திரர்கள் தமிழர்கள் என்று கூறினாராம். இது தீபாவளி திருநாளை திருப்தியுடன் கொண்டாட ஒரு செய்தியாகும்.